வெல்கம் பேக் டு அவர் RSN Square சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நடந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி சொல்றாங்க, போயிட்டுன்னு சொல்றாங்க. பட் சரியா தெரியல. அவங்களோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ கதைக்குள்ள போலாமா? போலாம். குச்சிசாக்கி ஓனா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணுதான் குச்சிசாக்கி ஓனா. அவ வந்து ரொம்ப அழகா இருப்பான். அவளை வந்து சாமுராய்ன்ற ஒரு கிங் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த கிங் வந்து மேரேஜ் பண்ணதும் அவங்க வந்து ஒரு போருக்கு போறாங்க. போருக்கு போற இடத்துல அவருக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி அவரும் அஃபேர்ல இருக்காரு. அந்த விஷயம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் ஒரு அஃபேர்ல இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிடா, புலப்பட்ட புழுத்த வழியலா. வந்துட்டு குச்சிசாக்கி ஓனாக்கும் வந்துட்டு நம்ம சாமுராய் வந்து அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சு இவங்களும் அந்த கோவத்துல வந்து அஃபேர்ல வந்துட்டு இங்க இருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து அந்த போர்லாம் முடிச்சு வந்துட்டு சாமுராய் என்ன பண்றாருன்னா ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது குச்சிசாக்கி ஓனாவும் வந்துட்டு ஒரு அஃபேர்ல இருக்கா அப்படின்ற விஷயம் வந்துட்டு சாமுராய்க்கு தெரிய வரும்போது சாமுராய்க்கு வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு கோவம் வந்து சாமுராய் என்ன பண்ணிடுறாருன்னா நீ குச்சிசாக்கி நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே நாமளும் அஃபேர்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு போனேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல பக்கத்துல இருந்த சிசரை கையில எடுத்து குச்சிசாக்கி ஓனாவோட பாயை வந்து கிழிச்சிட்டாரு. ஐ மீன் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணதுல வந்து குச்சிசாக்கி ஓனாக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அந்த பெயின் தாங்க முடியாம டிப்ரெஷனுக்கு போயிட்டு அவங்க ஃபேஸ் அவங்களாலேயே அந்த கண்ணாடி மூலியமா பார்க்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது மூலமா அவங்க வந்துட்டு என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு ஆத்மாவா மாறிடுறாங்க. ஸோ அதுல இருந்து ஜப்பான்ல வந்து ஒரு கதை போயிட்டு இருக்கு. 6 to 6:30 குச்சிசாக்கி வந்து வருவா. வந்து அது சும்மா வர மாட்டா, மாஸ்க் போட்டு கையில சிசரோட வருவா. என்ன கேட்பானா, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு வந்து கேட்பா. நல்லா இருக்கா கேக்குறேன்ல, நல்லா இருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கா, நான் புடவை கட்டிட்டு நல்லா இருக்கா சொல்லுங்களேன் சொல்லிட்டு. சப்போஸ் வந்து அவங்க அழகா இருக்கேன் அப்படின்னு அழகாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா வந்து மாஸ்க் எடுத்துட்டு மறுபடியும் கேட்பானா. மாஸ்க்ல ஏன் இருக்கிறானா அவ வாய் இங்கிட்டும் இங்க வர கிழிச்சிருப்பான். அதை சொன்னாங்க, சாமுராய் வந்து கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ வந்து அதோட வந்து கேட்பாலாம், இப்பயும் நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்பாலாம். அப்போ வந்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் நல்லா தானே இருக்கேன், அப்ப நீயும் வா நான் உனக்கும் அதே மாதிரி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவாங்க. இதே வந்து ஆப்போசிட்டா வந்து நீங்க நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா என்னவா நீ நல்லா இல்ல அப்படின்னு சொன்னேன்னு கையில வச்சிருக்க சிசரை எடுத்து கழுத்துல புட்டி சாவடிச்சிருவாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? என்ன ஆமா அழகா இருக்கேன்னு சொன்னா ஆபத்து, இல்லன்னு சொன்னாலும் ஆபத்து, என்ன சொன்னாலும் ஆபத்து. இது நீங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவளை அவளை குழப்புற மாதிரி ட்ரிக்கியா அதெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு தான் நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும். இதுதான் வந்து குச்சிசாக்கி ஓனாவோட ஃபுல் ஸ்டோரி. இது வந்து இன்னமும் வந்துட்டு ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான ஸ்டோரியா இருக்கு. ஓகேங்களா, இத படமாவும் எடுத்திருக்காங்க. அத ஒரு ரூமர்ஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி நம்பிட்டும் இருக்காங்க. அது ரூமரா உண்மையானு இது வரைக்கும் தெரியல. பட் சில பேர் பாத்திருக்கேன் அப்படி கூட சொல்றாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறாது. குச்சிசாக்கி ஓனா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, சோ உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் இந்த குச்சிசாக்கியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.